இந்தாங்க பிடிங்க, டீ குடிங்க. குடு குடு. இந்தாடா அமித், நீயும் குடி. ஹலோ அமித், நீ ஏன் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் போக கூடாது? இப்ப பாரு, எனக்கும் கணக்கு அவ்வளவா வராது, எனக்கு சொல்லி கொடுக்க முடியல. அம்மா, எல்லா டியூஷன் சென்டர்ஸும் ரொம்ப தூரம் இருக்கு. வேற வழி இல்ல, நானே தான் படிச்சாகணும். இரு வந்துடுறேன். அட ரேஷ்மா, வா. சாரி கவிதா, உனக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் சுகர் வேணும். இதுல எனக்கு தொந்தரவு என்ன இருக்கு? நான் போய் கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு. என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆண்டி வந்து இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் என்னால சால்வ் பண்ண முடியல. கூட நான் சால்வ் பண்ணி கொடுக்கறேன். நீங்களா? ஆமா. ஏன் என்ன பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையா? இல்ல இல்ல ஆண்டி, அப்படி சொல்ல வரல. முதல்ல நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுறத நிறுத்து. கால் மீ ரேஷ்மா, ஓகே? ஓகே ரேஷ்மா. குடு. அவ்வளவுதான், சால்வ் பண்ணியாச்சு. அடே பிரமோத் ஆண்டி. ஓ சாரி ரேஷ்மா. உண்மையிலேயே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. அமித், என்னடா இது ரேஷ்மான்னு கூப்பிட்டு இருக்க? அப்படி நான் தான் கூப்பிட சொன்னேன். என்ன ரேஷ்மானி கூப்பிடட்டும். யாராவது ஆன்ட்டின்னு கூப்பிட்டா எனக்கு என்னமோ ரொம்ப வயசாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அட, அதெல்லாம் தப்பு இல்ல. சரி, நான் கிளம்புறேன். அமித், உனக்கு விருப்பம் இருந்தா நீ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க என் வீட்டுக்கு வரலாம். இது நல்ல ஐடியா. சரி, நான் நாளையில இருந்து வரேன். சரி, நான் வரேன். ஓகே. அமித், வா வா, உள்ள வா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? அப்போ மத்த நாள்ல நான் அழகா இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சரி வா, வந்து உட்காரு. எந்த சம உன்னால சால்வ் பண்ண முடியல? இது நாட்டி பாய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான். எனக்கு தெரியாதா நீ என் மேல ஆசைப்படுறன்னு? அப்படியெல்லாம் இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆமா, ஆனா அப்படி இல்ல. நான் தான் பாக்குறேனே, நீ தான் என்ன ஒரு கண்ணால ரசிக்கிறியே. அது சரி. ஆனாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஒருவேளை எனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன் நிச்சயம் உன்ன மாதிரியே இருப்பான். நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? எப்படி எப்படி நான் எப்படி? அதெல்லாம் அப்படிதான். யோசிச்சு பாரு. என்ன மாதிரி டென்ஷன் ஃப்ரீ கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டா.
சரி வா. எங்க? நல்லதா போச்சுல அமித்தோட டியூஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆனது. டேய் அமித் நில்றா, இங்க வா, வந்து டீயை குடி. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு கிளாஸ்? கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுமா. ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. இனிமே அவங்க கிட்ட தான் நான் படிப்பேன். சரி நல்லது. இப்போ உன்னோட எக்ஸாம் டென்ஷனும் முடிஞ்சு போச்சு இல்லையா? அமித், அது என்ன உன் கழுத்துல சிகப்ப சிகப்பா ஒட்டிட்டு இருக்கு? எங்கம்மா எங்க? லிப்ஸ்டிக்கா என்ன? அதுவா இது? இல்ல மம்மி, நான் வந்து டயக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கலர் ஒட்டிக்கிச்சுமா. கண்ணா, உங்க அம்மா இருக்கால, உன் விஷயத்துல ரொம்ப அதிகமா பயப்படுற, அதனாலதான் இப்படி. அமித். சொல்லுங்கப்பா. கண்ணா, என்ன பாச்சு? என்னமோ இங்க ரொம்ப டல்லா இருக்க. உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா. இன்னைக்கு உன்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கணுமே. மேக்ஸையும் சயின்ஸும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. அப்ப வழக்கம் போல நல்ல மார்க் வாங்கியிருப்ப இல்லையா? எனக்கு தெரியும். முதல்ல வந்து சாப்பிடு. ரேஷ்மா கிட்ட திருப்பி டியூஷன் போகணும் இல்லையா நீ? இல்லப்பா, எனக்கு என்னவோ தலை பயங்கரமா வலிக்குது. அதனால நான் படிக்க போறதா இல்ல. இப்ப நான் உள்ள போய் தூங்க போறேன்ப்பா. தூங்க? என்ன பேசுற? ஏங்க விடுங்க அவனை, பரவாயில்ல. அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு. சரி போ. இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க போயிட்டா இந்த அமித்? போன் எதுக்காக கட் பண்றான் இவன்? அட ரேஷ்மா, வா, டீ குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், இருக்கட்டும். எப்படிமா இருக்க? அமித் எங்க? என்னாச்சு அவனுக்கு? இன்னைக்கு படிக்க கூட வரலையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? நான் போய் அவனை பார்க்கலாமா? அவன் தூங்காம இருந்தான்னா நீ போய் பார்த்துட்டு வா. அமித் என்னாச்சு? போதும், இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் காதல எதை கட்டியோ அதான் அர்த்தம். உன் கூட அப்படிதான் இருந்ததுனால என் படிப்புல நான் கவனம் செலுத்தாம விட்டுட்டேன். அதனால இந்த தடவை என் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபைனல்ல ஃபெயில் ஆகக்கூடாது. அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படின்னா இனிமே ஒண்ணு பண்ணலாம்.
கொஞ்ச நேரம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் கொஞ்சலாம். இல்ல போதும். முதல்ல இங்க இருந்து இப்ப நீ கிளம்பு இங்க இருந்து போ. கொஞ்சம் பொறுமையா பேசு. நீ என்னைய விரட்டி விடுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கூட நல்லா சந்தோஷமா இருந்த, இப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது கண்ணா. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. ஆனா இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்னாச்சு? ஏன் முகத்தை திருப்பிக்கிற? இதெல்லாம் நாம ஒன்னா இருந்த பொன்னான தருணங்கள். நீ இப்படி கேவலமான பொம்பளையா? நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஏய், நீ துரோகம் பண்ணிருக்க. துரோகம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி. அப்படின்னா நீ என்ன சின்ன பாப்பாவா? நீ என்ன துரோகின்னு சொல்லிட்டு இருக்க? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோ, இல்லனா இந்த வீடியோஸ் நான் எல்லார்கிட்டயுமே காட்டுவேன். இத வச்சு உன் மேல நான் ரேப் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். யோசி, அதுக்கப்புறம் உன்னால எப்படி படிக்க முடியும்? உன் பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவாங்க. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். நாளையில இருந்து எதுவும் பேசாம என் வீட்டுக்கு வந்து சேரு, சரியா? அட ரேஷ்மா, உனக்கு தான் டீ. இல்ல, எனக்கு வேண்டாம். அமித்க்கு கொடுத்துருங்க. அவனுக்கு தான் பாவம் இப்ப டீ தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். இளமை பருவத்தின் அனுபவங்கள் எப்பவுமே உற்சாகம் தரக்கூடியது. இந்த பருவத்துல எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க ஆசைப்படுவோம். நமக்கு முன்ன இருக்கிற எல்லாத்தையும். பல நேரங்கள்ல இந்த ஆசைகள் நம்மளை எதிர்பாராத ஒரு சூறாவளியில சிக்க வச்சிடும். அதுல இருந்து நம்ம நினைச்சாலும் வெளியே வரவே முடியாது. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இன்னைக்கு எபிசோட்ல நாங்க உங்களுக்காக ஒரு புது கதையை கொண்டு வந்திருக்கோம். இங்க ஒரு பொம்பளை தன்னுடைய காம இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்காக பிளாக்மெயிலிங்க தன்னுடைய ஆயுதமா எடுத்துக்கிட்டு ஒரு அப்பாவி பையனை தன்னுடைய கையால் ஆட்டி வைக்கிற பொம்மையா மாத்த நினைச்சா. ரேஷ்மாவுடைய முதிர்ந்த வயசு, அவ தனிமை அவள் அமித் பக்கம் ஈர்த்துக்கிட்டு போச்சு. அதோட அமித்தும் ரேஷ்மாவால ஈர்க்கப்பட்டிருந்தான். ஏன்னா இந்த வாலிப பருவத்துல நம்மளை விட வயசுல அதிகமானவங்களை நோக்கித்தான் நாம ஈர்க்கப்படுவோம். ஸ்கூல்ல சில ஆசிரியர்கள் மேல ஈர்க்கப்படும், அல்லது வேற யாராவது. இது ரொம்ப இயற்கையானது. ஆனா ரேஷ்மாவோட தனிமை ரொம்ப பிடிவாதமா மாற ஆரம்பிச்சது. அவளோட கேவலமான ரூபம் இப்ப முன்னாடி வந்துச்சு. அவளுடைய பேராசை அமித்த முழுசா சிக்க வைக்க தயாராயிடுச்சு. அப்ப அமித் அவளுடைய வலையில இப்படியே சிக்கி கிடப்பானா? ரேஷ்மா இந்த வீடியோவை வச்சு அவனை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாளா? இல்ல அமித் இந்த பிரச்சனையில இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டான்? வாங்க பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க வரலனா வீடியோவை உங்க அம்மாவுக்கு அனுப்பிடுவேன். வந்துட்டியா? சீக்கிரமாவே வந்துட்ட. கால்ல என்ன சக்கரம் கட்டி இருந்தியா? சரி, வா. ரொம்ப தனி அடம் பிடிக்கிற. என்னால உன்னை கம்பல் பண்ணலாம் முடியாது. முதல்ல நீ என்கிட்ட எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் இருக்கணும். ப்ளீஸ், இனிமே இதெல்லாம் என்னால முடியாது. அப்படி எப்படி முடியாதுன்னு சொல்லுவ? இத பாரு, நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நீ இங்கே இருந்து. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படிலாம் என்னால எப்படி இருக்க முடியும்? நீ நினைச்சா எது வேணாலும் முடியும். ஆனா நான் எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவங்க கிட்ட நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்பத்துல இருந்து நீ என் கூடவே தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு நீ போகவே கூடாது. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? சரி, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நான் என்ன பண்ண போறேன்னா,
உங்க அம்மாவுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறேன். இந்த போன் எங்க வச்சேன்னு தெரியலையே. இதுல உங்க அம்மா நம்பர் இருக்குல்ல, கவிதா. இதோ இருக்கே. இல்ல வேண்டாம் வேண்டாம். சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படி நான் கேட்க தயாரா இருக்கேன். வெரி குட். அப்ப ஒண்ணு பண்ணு, முதல்ல உன்னோட போனை ஆஃப் பண்ணிட்டு அப்படி எங்கேயாவது போய் அமைதியா உட்காரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், சரியா? போ. பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. சரி, ஆமா அமித் எங்க? அமித், அமித், அமித் கண்ணா, கண்ணா. அமித், அமித் எங்க போனா? சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. அமித், சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஸ்விட்ச்ட் ஆஃப். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். சரி. ராகுல், அமித் உன் கூட தான் இருக்கானா? இல்லையே அங்கிள், அவன் என்ன பார்க்க வரலையே. சரி. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்பனா அமித் எங்க போயிருப்பான்? அமைதியாரு, எனக்கு வந்தா இப்ப டென்ஷனா இருக்குது. பொறுமையா இரு. அவ சாயங்காலம் ரேஷ்மா கிட்ட டியூஷனுக்காக போனா. ஒருவேளை ரேஷ்மாக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவன் எங்க போனான்னு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். சரி, போயிட்டு வா. கவிதா, என்ன இந்த நேரத்துல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ரேஷ்மா, அமித் இதுவரை வீட்டுக்கு வரவே இல்ல. அவனோட போனும் ஆஃப்ல இருக்கு. உனக்கு தெரியுமா அவன் எங்க போனான்னு? அவனோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யார் வீட்டுக்கு? அத நான் அவன்கிட்ட சரியா கேட்கலையே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, எங்க அம்மாவுக்கும் சடனா உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அதான் நான் அவங்கள பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அவங்க கூட தான் இருப்பேன். அமித் வந்தானா அவன்கிட்ட சொல்லிடுங்க கொஞ்ச நாளைக்கு டியூஷன் இல்லைன்னு. சீக்கிரம் வா. அட, நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என் கூட சேர்ந்துட்டல்ல, இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ ஹாப்பியா இல்லையா? என்ன வாயை திறந்து ஏதாவது பேசு. ஒன்னதான். எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். இன்னொரு தடவை உங்க அம்மா அப்பாவை பத்தி பேச்சு எடுத்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த வீடியோ ஞாபகம் இருக்குல்ல? இதை எடுத்துட்டு போய் நேரா போலீஸ் கிட்ட காட்டுவேன். அதுக்கப்புறம் உன்னோட குடும்பமே மொத்தமா ஜெயிலுக்கு தான் போகணும். புரியுதா? வேண்டாம் ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ். அப்படின்னா வா, நான் சொல்றத அப்படியே நீ கேட்டு நடக்கணும். வா.